தாய் வீடு ஜூன் 2026. சோழவரி. எழுதியவர் பஞ்சகல்யாணி. வாசிப்பவர் கமலவதனா சுந்தா. அப்பா, இந்த காணியுறுதிகளை நான் எடுக்கிறேன் என்ற கவிதாவை ஆச்சரியத்துடன் பார்த்த அப்பா, ஏன், நான் உயிரோட தானே இருக்கிறேன் பிள்ளை. சரி சரி, எடு, கவனமா பார்த்து எடுத்து கவனமாவை என்பதோடு நிறுத்தி கொண்டார். இது நடந்தது இத்தைக்கு 15 ஆண்டுகளுக்கு முன். அப்பா, கவிதா கல்யாணம் கூட செய்யவில்லை. காலங்கள் உருண்டது. கவிதாவும் கல்யாணம் செய்தாள். மாப்பிள்ளை வெளியூரில் வேலை. 3 பிள்ளைகள் பெற்று மூச்சு விட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தாள். அம்மா இருந்த காலத்தில் பிள்ளைகளை அம்மாவின் உதவியோடு வளர்க்கக்கூடியதாக இருந்தது. அம்மா இறந்த பின் கவிதா பாடு திண்டாட்டம்தான். அம்மா அப்பாவை எப்பவுமே ராசா போலத்தான் தாங்கிக் கொண்டார். அது பயத்தினால் இல்லை, அன்பினால் வந்த அக்கறை. அப்பாவும் அம்மா மீது அக்கறையாத்தான் இருந்தார். அம்மா இறந்த பின் அப்பா தன்பாட்டிலே சமைச்சு சாப்பிட்டு தனித்து வாழ்ந்தார். அப்பா வேற்றூர்களிலே வேலை செய்த காலத்தில் சிலவை குறைக்க தானே தான் சமைச்சு சாப்பிட்டதால் அவருக்கு அது புதுசில்லை. பிள்ளைகளும் அவற்றை இடத்தில் அவர் இருப்பதுதான் அவருக்கு சுகம் என்று சொல்லி அப்பாவை தனியாய் விட்டுட்டின. அம்மா இல்லாத தனிமை அப்பாவை நிறையவே தின்றது. ஒரு நேர சமையலே 3 நேரம் சாப்பாடானது. அடிக்கடி வெளியே செல்வதையும் அப்பா விரும்பவில்லை. தன்னுடைய நிலையை யாரும் கேட்டால் சங்கடம்தான் என்று தவித்துக் கொண்டார். பழைய புத்தகங்களும் தினசரி பத்திரிகைகளுமாக அவர் பொழுது போனது. பிள்ளைகளை படிப்பிக்கணும், அவைக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும் என்று அப்பா நிறையவே உழைத்தார். லீவு நாட்களில் தோட்டம் செய்தார். பென்ஷனுக்கு பிறகு இங்கிலீஷும் வீட்டிலே படிப்பிச்சார். பிள்ளைகள் 4 படித்து திருமணம் செய்து தங்கள் குடும்பங்களை கவனித்துக் கொண்டிருந்தனர். அம்மா இல்லாத கடைசி காலத்துல அப்பாவுக்கு பாரசவாதம் வந்து படுக்கையிலே விழுந்துட்டார். கதையும் போச்சுது. அவரை ஆர் வச்சு பார்க்கிறது என்றதுல கவிதாவுக்கும் சகோதரங்களுக்கும் இடையிலேயே ஒரு இழுபறி. உனக்குத்தானே கூட காணி பூமி தந்தவர், உனக்குத்தானே கூட செலவழிச்சு படிப்பிச்சவர், உன் பிள்ளைகளைத்தானே அவ கூட பார்த்தவ என்று சகோதரங்கள் வாக்குவாதப்பட படுக்கையில் இருந்த அப்பாவிற்கு பரலோகம் மேலோகமாக தோன்றியது. இதுகளுக்காண்டி பாடுபட்டது வீண் என்று அப்பா கண்கலங்கினார். படிப்பிச்சதும் வீண் என்று நினைத்து கொண்டார். தன்னுடைய பிள்ளைகை வளர்ப்பிலே ஏதோ பிழை இருக்கிறது என்று அப்பா மனம் நொந்து கொண்டார். ஏதோ ஒரு மாதிரி 4 பிள்ளைகளுமாக ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு தரம் அப்பாவை வந்து பார்க்க ஒரு ஆம்பிளை ஒழுங்குபடுத்தியாச்சு. அவர் அப்பாவுக்கு குளிக்க வாத்து உடுப்பு தோச்சு போடுவார். அப்பாண்ட பென்ஷன் காசுல வேலையாளுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மாறி மாறி சாப்பாடு கொடுக்கலாம் என்ற முடிவு செய்யப்பட்டது. பிள்ளைகள் அருகிலில்லாத இடைநேரத்தில் அப்பாவை அந்த ஆண்டவன் தான் கவனிக்க வேண்டியிருந்தது. அது கன நாள் நீடிக்க இல்லை. புத்திரர்களின் புத்தி கண்டு கடவுளே கண்கலங்கி அப்பாவை தன்னுடன் எடுத்துக்கொண்டார். கவிதாவின் காணிகளுக்கு சோழவரி கட்ட பிரதேச சபை செல்ல வேண்டியிருந்தது. அங்கு காணி ஆற்ற பேரில் பதிஞ்சிருக்கு என்ற கேள்விக்கு உறுதி எந்த பேரில் தான் இருக்கு என்ற கவிதாவை ஏறரங்க பார்த்த உத்தியோகத்தர், அது உறுதி, நாங்கள் பிரதேச சபையிலே உங்கள் பதிவை கேட்கிறோம், முந்திய பாலம் சோழவரி கட்டியிருக்கிறீங்களோ என்று கேட்டார். இல்லையே,
அப்பா கட்டினாரோ தெரியாது, அவர்கிட்ட இனி என்னென்று கேட்கிறது என்று வாய்க்குள் முணுமுணுத்தாள் கவிதா. பதிவை உங்களோட பேருக்கு மாத்தோணும் என்றால் தாயுறுதி தோம்பு எல்லாம் கொண்டாங்கோ என்றதும் தான், அட தாயுறுதி தோம்பு என்றால் என்ன, இப்படியெல்லாம் இருக்கோ என்று அகல கண்விடுத்தாள் கவிதா. அப்பாண்ட இறப்புக்கு பின் அவற்ற சாமானுகளை உரப்பையிலே கட்டி சாய்ப்பிலே இருந்த பரணிலே போட்ட கவிதா அங்கு ஓடிப்போய் பார்க்க எல்லாம் துண்டும் துணுக்கைகளாய் சொரிந்து விழுந்தன. மீன் பூச்சியும் எலியும் தம் கைவரிசைப்படி காட்டின. ஷீ, அப்பா இதுகளையெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டாரே, கோபமாக்கும் என்று கவிதா புறுபுறுத்து கொண்டாள். மீண்டும் பிரதேச சபை நோக்கி ஓட்டம். தாயுறுதி 1975 ஆண்டில இருந்து அத்தோட 30 வருஷ தோம்பெல்லாம் கொண்டாங்கோ, எல்லாம் கச்சேரியிலே எடுக்கலாம் என்று பிரதேச சபை ஊழியர் நயமாக கூறினார். ஒரு மாதிரி கச்சேரி எல்லாம் அலைஞ்சு காசு செலவழிச்சு ஊர்தி தோம்பு எல்லாம் எடுத்துக்கொண்டு மீண்டும் பிரதேச சபை ஏகினாள் கவிதா. நீங்கள் எந்த வட்டாரம்? முந்தி சோழவரி கட்டின துண்டு இருக்கோ, அல்லாட்டி பக்கத்திலே யாரும் சோழவரி கட்டின துண்டு எடுக்கலாமோ என்று துளைத்த பிரதேச சபை ஊழியர் கையை பிசைந்து கொண்டு முழித்த கவிதாவிடம், காணி எங்க கிடக்கண்டு தெரியுமோ என்ற அணுகுண்டு கேள்வியை போட்டார். நாங்கள் இருக்கிறது அம்மாண்ட இடம், எந்த காணி இருக்கிறது அப்பாண்ட இடம். இங்க நாங்கள் அடிக்கடி வாரதில்லை, யாரோ குத்தகைக்கு தோட்டம் செய்யினம், எப்பாலும் இருந்துட்டு குத்தகை தருவினம் என்ற கவிதாவின் பரிதாப நிலை கண்டு தாமாகவே பதிவை தேடிக்கொண்டு பிடித்த ஊழியர்கள், உங்கள் காணிகள் வீரகத்தி கந்தப்பிள்ளை என்ற பெயரில் இங்கு பதிவு செய்துள்ளது. யார் கந்தப்பிள்ளை என்றதும் அவர்தான் எங்கடே அப்பப்பா என்ற கவிதாவிற்கு தலையில் தலைப்பாகையும் வெறும் மேலும் சாரமும் தினமும் வாழை குலைகளை கட்டி சைக்கிளில் கட்டிக்கொண்டு சந்தைக்கு போகும் அப்பப்பா நினைவில் வந்தார். நாள் முழுக்க தோட்டத்திலே நின்று செம்பாடு பத்திப்போன கால்களும் மண்வெட்டி பிடிச்சு கன்றிப்போன கைகளும் வெயிலில் நின்று செம்பட பத்திப்போன உடல் மயிர்களுமென்று அவர் கோலம் கண்முன் வந்து போனது. உழைச்சி சிக்கனமாக வாழ்ந்து ஓலை பெட்டிக்குள்ள ஒளிச்சு சேர்த்த காசுல காணி வாங்கி தன் மகனிற்கு எழுதி வச்ச உழைப்பாளி அப்பப்பா. நேரம் ஒதுக்கி தோளிலே ஒரு துண்டும் சாரமுமாக வந்து இந்த கந்தோரிலே தன் பேரில காணியை பதிஞ்சிருப்பார் போல. இவ்வளவு காலத்திலே ஒரு துண்டு காணி தமக்கு வாங்க நினைக்கலாமல் இருந்ததை இட்டு வெக்கினாள் கவிதா. தன் ஒரே மகனை கேம்பஸ் அனுப்பி கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பின பெருமிதத்தோடு அவன் படிச்சுட்டான், நல்லாய் வாழ்வான் என்ற ஆறுதலோடு கண்ணை மூடிட்டார் அப்பப்பா. ஆனால் நன்றி.